ஹலோ ஹாய் வெல்கம் டு குக்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரெசிபி வீடியோ எதுவும் கிடையாது. இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க யாராவது இருந்தால் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து பீஜன் ஸ்பைக். யாரெல்லாம் புறா கூட தினமும் போராடிட்டுருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நானும் போராடி இப்போ தான் இது என் கண்ணில் பட்டு நானும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் வாக்கிங் போகும்பொழுது அங்கே நிறைய அந்த பெரிய பெரிய வீடு எல்லாமே புதுசாக கட்டியிருக்க வீட்டில் எல்லாத்துலேயுமே இதை வச்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்துட்டு எனக்கும் அதை மாதிரி நமக்கும் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினச்சி நானும் தேடிட்டு இருந்தேன். இப்போ ஜான் நகரில் வந்துட்டு நிறைய கடைகளில் இது வச்சுருக்காங்க. பார்த்த வேகத்துக்கு நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, வாங்கிட்டு வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக கிச்சனுக்கு அந்த விண்டோ இருக்கும் இல்லையா, அதுக்கு பேக் சைடில் க்ரில் இருக்குது. அது மேலே எப்பொழுதும் புறா வந்து உக்காந்துட்டே இருக்கும். அதை துரத்தி விடுறதும் அதை இது பண்ணுறதுமே எனக்கு க்ளீன் பண்ணுறது துரத்தி விடுறது இதே வேலையாகவே இருந்து நான் அப்புறம் அந்த விண்டோவே க்ளோஸ் பண்ணிட்டேன். ரொம்பலாம் ஓப்பன் பண்ணி வைக்க மாட்டேன், லைட்டாக ஓப்பன் பண்ணி மட்டும் வச்சுட்டு அப்படி இருந்துட்டு இருந்தேன்னா சரின்னு சொல்லிவிட்டு இது இப்போ கண்ணில் பட்டுச்சு. ஆக்சுவலாக ஆன்லைன்லேயும் இது கிடைக்கிது. இது வந்து இப்போ கடைகளில் வந்து 100 ரூபாய்க்கு 3 பீஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. நான் பார்த்ததும் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து அவங்க கேட்டாங்க, எதில் நீங்கள் வந்து இதை ஃபிட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து க்ரில்லுன்னு சொன்னேன். அவங்க வந்துட்டு ஒன்று டபுள் டேப் யூஸ் பண்ணலாம், டபுள் டேப்லாம் ரொம்ப நாள் நிற்காது, எம்சில் வச்சு ஃபிட் பண்ணுங்கள், சூப்பராக நிறைய நாள் வரைக்கும் அது வந்து அப்படியே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். எம்சில் வச்சு தான் இதை மேலே வந்து க்ரில்லில் ஒட்ட போகிறேன். ஒட்டிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. நான் சொன்ன க்ரில் இது தான். நான் ஊருக்கு போகும்பொழுது என்ன பண்ணுவேன்னா, டேப் இதை மாதிரி சுற்றி விட்டு டபுள் டேப்லாம் அது மேலே ஒட்டி வச்சுட்டு போவேன். ஏன்னா புறா வந்து அதில் உட்காந்து அசிங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ இதை தான் எல்லாத்தையுமே எடுத்துட்டு எம்சில் வச்சு அந்த ஸ்பைக்கை வந்து ஒட்டலான்னு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வழியாக நான் இதை வந்து ஒட்டிட்டேன். ஏற்கனவே இருந்து ஒட்டி வச்சுருந்தேன் அந்த டேப்பெல்லாம் பிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் தான் அதை வந்து எடுக்க முடிஞ்சுது. அதுக்கு மேலே என்னால் எடுக்க முடியல. ஏன்னா நாங்கள் இருக்கிறது 5th ஃப்ளோர். அது மேலே ஏறி செய்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வந்து குட்டி சின்ன ஸ்டூல் இருக்கும் இல்லையா, நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கெலாம், அந்த ஸ்டூல்லே வச்சுக்கிட்டு அது மேலே நின்று நான் வந்து இதை வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ தான் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஒரு வழியாக புறா இனிமேல் இந்த பக்கம் வந்து நம்மளை அட்டகாசம் பண்ணாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பால்கனி வந்து ஒரே ஒரு பால்கனி தான். அந்த பால்கனியில் புறா உட்காந்து என்ன பண்ணுதுன்னா அப்படியே கீழே எல்லாம் எச்சத்தை போட்டு போயிடும். நமக்கும் எரிச்சலாக வரும். இப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் வந்துடுச்சு. என்ன மாதிரி நீங்களும் இந்த மாதிரி புறா கூட போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இதை வாங்கி ஃபிட் பண்ணிக்கோங்க. ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதை மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்துட்டு தெரிஞ்சுக்கணுன்னா குக்லாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.